Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை ரீஜியன் சொல்லலாம். ஓகேங்களா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸாக இருக்கக்கூடிய காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது சென்னை ரீஜியனில். ஓகேங்களா, அதே மாதிரி டாப் ப்ரைவேட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஆக்சுவலாக ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கிறீங்க சரிங்களா, ஒரு 160 above 170 above, அதாவது ஓசி கேட்டகரியிலேருந்து நீங்கள் வந்து இந்த ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த காலேஜஸ் ரொம்பவே ஒரு ப்ரிஃபர்டான காலேஜாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜஸ் எல்லாமே அது என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். உங்களுக்கு கவுன்சிலிங் மூலயமா உங்களோட கட் ஆஃபுக்கும் கம்யூனிட்டிக்கும் ஏற்ற மாதிரி எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃபுக்கும் எந்த காலேஜஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டாப்பிக்குள்ளே போகலாம். டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை ரீஜியன் சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் சென்னை அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜஸ் மட்டும் இல்லாமல் சென்னை ரீஜியன் சொல்லலாம். அதாவது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜஸும் இதுக்குள்ளே அடங்குது. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி எடுக்கப்பட்ட காலேஜஸ். இது வந்து நம்ம ஒரு ரேங்கிங் வைஸில் கொடுக்கல சரிங்களா. இது மாதிரியான காலேஜஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. கட் ஆஃப் வைஸில் உள்ள போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண காலேஜஸ் அந்த காலேஜஸோட லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ரேங்கிங் பண்ணல, இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் கிண்டி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டின்னு சொல்லலாம். கவுன்சிலிங் கோடு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஜி கேம்பஸ் தான் இந்த காலேஜ்னு சொல்லலாம். அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1ங்க. அடுத்ததாக மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ், அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி கேம்பஸ்னு சொல்லுவோம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4. அடுத்ததாக எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது ஏசிடி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய முக்கியமான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2. அடுத்ததாக எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1221. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட், இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜ்னு சொல்லலாம், ஒரு முக்கியமான ஒரு கல்லூரிங்க. அடுத்ததாக எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, 1026 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். இந்த காலேஜஸ் எல்லாமே இந்த டாப்பில் பார்த்தோம்லே 5 காலேஜஸ், இந்த 5 காலேஜஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ், யூனிவர்சிட்டி காலேஜஸ்னு சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸும் இதில் அடங்குது, யூனிவர்சிட்டி கேம்பஸஸ், கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகேங்களா, இது சென்னை ரீஜனில் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜஸ். இப்போ தான் நம்ம வந்து மெயினான ஒரு விஷயத்துக்கு வரோம். சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸால் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி எடுக்கப்பட்ட காலேஜஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து நம்ம கொடுக்கல, இந்த காலேஜ் டாப் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. கட் ஆஃப் வைஸில் ஸ்டூடெண்ட்ஸால் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட காலேஜஸ் அந்த லிஸ்ட்டில் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, ப்ரைவேட் காலேஜ் லிஸ்ட்டில் நம்ம எந்த காலேஜ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவசுப்ரமணியன் நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், HCLோட ஃபவுண்டர் சிவசுப்ரமணியன் நாடார் அவரோட ஓன் காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு காலேஜ் சரிங்களா. தமிழ்நாட்டிலேயே ப்ரைவேட்டில் நம்பர் 1 காலேஜ்னு சொல்லலாம் சரிங்களா. இந்த காலேஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோட் வந்து 1315 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அடுத்ததாக எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுங்க, இது அடுத்ததாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக எந்த காலேஜ்னு பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ரொம்பவே ஒரு முக்கியமான காலேஜஸ். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜனில் ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரிகள்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்ததாக எந்த கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஓகேங்களா, அடுத்ததாக எந்த கல்லூரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1113 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அடுத்ததாக லோயலா ஐகேம் காலேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடும் பார்த்தீங்கன்னா 1399 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அடுத்ததாக எந்த கல்லூரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 1219 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுங்க, 1419 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அதுக்கு அடுத்ததாக ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1432 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1717 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அடுத்ததாக சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம், 1216 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அண்ட் அடுத்ததாக சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க, 1149 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அதுக்கடுத்ததாக பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், 1216 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட்.
அண்ட் அடுத்ததாக ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், இது பார்த்தீங்கன்னா 1306 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். இது எல்லாமே ரொம்பவே முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். சென்னை ரீஜியனில் இருக்கக்கூடிய முக்கியமான அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜுங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1112 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அண்ட் அடுத்ததாக வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா 1120 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அண்ட் அடுத்ததாக சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1324 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜுங்க. இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1422 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அண்ட் அடுத்ததாக கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1311 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1309 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். அண்ட் அடுத்ததாக ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1128 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு 20+ காலேஜஸ் நம்ம சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக இந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜியனில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸால் அதிகமாக லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் ப்ரிஃபர் பண்ணி எடுக்கப்பட்ட காலேஜஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ்லையும் சரி, உங்களுக்கு சேலரி ரேஞ்சும் சரி ஒரு நல்ல கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த காலேஜஸில் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்குன்னா தாராளமாக கோர்சஸ் எடுத்துக்கலாம். இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எஸ்எஸ்என் காலேஜில் உங்களோட கட் ஆஃப்க்கு ஆக்சுவலாக இந்த எஸ்எஸ்என் காலேஜுக்குள்ளே கட் ஆஃப் போகணும், இந்த எஸ்எஸ்என் காலேஜில் ஒரு சீட் கிடைக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட கட் ஆஃப் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸுக்கு கண்டிப்பாக 195+ வந்து உங்களுக்கான கட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? இதே பிசி கேட்டகரி நான் கண்டிப்பாக உள்ளே போகணும், என்னோடய கட் ஆஃப் வந்து ஒரு 180, 185 இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே கஷ்டம். இதே பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தாராளமாக கண்டிப்பாக ஒரு 170, 180 இந்த கட் ஆஃபில் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே கூடாது. இந்த டாப் காலேஜஸில் ஆக்சுவலாக எஸ்எஸ்என் இருக்கட்டும், ராஜலட்சுமியாக இருக்கட்டும், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் மாதிரியான கோர்சஸாக இருக்கட்டும், கோர் சப்ஜெக்ட்ஸ், அதே மாதிரி ட்ரிபிள்இ, சிவில், இது மாதிரியான கோர்சஸ் வந்து சீட்ஸ் அவைலபிள் இருந்தாலும் கவுன்சிலிங் மூலியமாக கிடைச்சாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மாதிரியான டாப் காலேஜஸில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தாலும் நீங்கள் ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அதிகப்படியாக இப்போ இருக்கிறது எல்லாமே ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. அதை விட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் சைடில் பெரிய டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண பார்க்கணும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப நீங்கள் கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது மாதிரியான டாப் காலேஜஸில் உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், இசிஇ மாதிரியான கோர்சஸ், ட்ரிபிள்இ மாதிரியான மெயின் கோர்சஸ் கிடைச்சாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முக்கியமாக எந்த ஒரு காலேஜில் படித்தாலும் ஸ்கில் வேணும். அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும், ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய, சென்னை ரீஜியனில் இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லலாம். யூனிவர்சிட்டி கேம்பஸாக இருக்கட்டும், ஒரு ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு ரீஜியன்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வேணும், ஒரு ஃப்ரீயாக ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும், உங்களோட கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃபுக்கும் எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணி கூட உங்களோட டீட்டெயில்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பேசலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.